ஓம் நம வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தமாக முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற அப்டேட் தமிழில் படிக்கிறேன். 2025 ஆண்டு ஜனவரி 10 to 19 முதல் வைகுண்ட துவார தரிசனம் ஆர்டி த சேவாஸ் விஐபி பிரேக் தரிசனம் பிரிவிலேஜ்டு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட துவார தரிசனம் தொடர்பாக பூர்வாங்க ஆய்வுக் கூட்டம் டிடிடி கூடுதல் ஈவோ ஸ்ரீ வெங்கைய சௌத்ரி தலைமையில் நடைபெற்றது. திருமலையில் உள்ள அன்னமய பவனில் திங்கட்கிழமை மதியம் பல்வேறு துறைகளின் தலைவர்களுடன் சந்திப்பு நடைபெற்றது. வரும் ஜனவரி 10 முதல் வைகுண்ட ஏகாதசி நடைபெற உள்ளதால் ஜனவரி 10 முதல் 19 வரை 10 நாட்களுக்கு வைகுண்ட துவார தரிசனம் பக்தர்களுக்கு வழங்கப்படும். மெகா சமய நிகழ்வுக்கு இன்னும் 40 நாட்கள் மட்டுமே உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் கூடுதல் ஈவோ உத்தரவிட்டுள்ளார். இந்த 10 நாட்களிலும் வைகுண்ட துவார தரிசனம் செய்ய பொது யாத்திரிகளுக்கு முன்னுரிமை வழங்க நிர்வாகம் ஆர்வமாக உள்ளது என்றார். 10 நாள் வைகுண்ட துவார தரிசனத்தின் போது சாதாரண யாத்திரிகளுக்கு அதிக தரிசன நேரத்தை உறுதி செய்யும் வகையில் வழங்கப்படும் டிக்கெட்டுகள் மற்றும் பிற திருத்தங்கள் குறித்து இறுதி செய்து ஓரிரு வாரங்களில் மற்றொரு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படும். நிகழ்ச்சிக்கு ஏற்ற வகையில் செய்யப்பட்ட மலர் அலங்காரங்கள், தங்குமிடம், ஸ்ரீவாரி சேவகர்கள் மற்றும் சாரணர்கள், பணியமர்த்தப்பட வேண்டியவர்கள், போக்குவரத்து, மேலாண்மை, சுகாதாரம் மற்றும் பிறவற்றையும் அவர் விசாரித்தார். சில சிறப்பம்சங்கள் இந்த மீட்டிங்களோட ஹைலைட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இந்த 10 நாட்களிலும் விஐபி பிரேக் தரிசனங்கள் நெறிமுறை விஐபிக்கள் தவிர ரத்து செய்யப்படும். 10 ஜனவரி 2025 முதல் 19 ஜனவரி 2025 வரை 10 நாட்களுக்கு கைக்குழந்தைகள் உள்ள பெற்றோர், மூத்த குடிமக்கள், உடல் ஊனமுற்றோர், பாதுகாப்பு, என்ஆர்ஐ போன்ற சிறப்பு தரிசனங்கள் டிடிடி ரத்து செய்துள்ளது. ஜனவரி 9 முதல் 19 வரை ஆர்ஜித சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 10 ஜனவரி 2025 அன்று ஸ்வர்ண ரதம் ஊர்வலம் மற்றும் 11 ஜனவரி 2025 அன்று சக்கர ஸ்நானம் ஆகியவற்றை எஸ்ஓபிசி நேரடியாக ஒளிபரப்ப உள்ளது. மாத்ருஸ்ரீ வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்தில் அன்னப்பிரசாதம் 10 நாட்களுக்கும் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை விநியோகிக்கப்படும் சொல்லிட்டு இந்த மீட்டிங்கில் யார் யார் இருந்தாங்கங்கிறதும் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்தெந்த தரிசனம் கேன்சல்டுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபான் தர்ஷன், சீனியர் சிட்டிசன் தர்ஷன், என்ஆர்ஐ தர்ஷன் மாதிரியான ப்ரிவிலேஜ் தர்ஷன் எல்லாமே கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்ஜித சேவாஸ் 9 19 வரைக்கும் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஐபி ப்ரோட்டோகால்ஸ் அலோ பண்ணுவோம், மற்றபடி விஐபி பிரேக் தர்ஷனம் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஐபி பிரேக் தர்ஷனம் பொறுத்த வரைக்கும் விஐபி பிரேக் தர்ஷன் எக்ஸப்ட் ஃபார் ப்ரோட்டோகால் விஐபிஸ் ரிமைன்ஸ் கேன்சல்டு டியூரிங் தீஸ் 10 டேஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் மேலும் டிடிடிலேருந்து வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட்ஸ் டிடிடியில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 2 வீக்ஸ்குள்ளார புக்கிங் பற்றின அப்டேட்ஸும் வரும். எந்தெந்த டிக்கெட் எவ்வளோ கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பற்றினது. வேறு எந்த இன்ஃபர்மேஷன் வைகுண்ட துவார தரிசனம் பற்றி எப்போ வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.